ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வீடியோவில் போகலாம். நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை சொல்லியிருக்கிறேன். சில பேர் டிக்டாக்ல கேட்குறீங்க, அதனால் உங்களுக்காண்டி இந்த நம்ம எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல என்ன செய்யணும், ஒரு கொதி நல்லா அவிச்சுக்கிறோங்க. அவிச்சிட்டு இது ஆறின பிறகு நம்ம கட்டிங் பண்ணி செய்கிற முறை தான். நான் எலுமிச்சம்பழம் வந்து நல்லா ஜூஸியான பழம், ரெண்டாவது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது. இது மீடியம் சைஸ் பழமாக இருந்தால் ஒரு 16 பழம் போட்டு செய்யுங்க. இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது. லேமன் சைஸ் மாதிரியே இருக்குது, லெமனோட கொஞ்சம் சிறுசு, அவ்வளோதான். ஆனால் எத்தனை கிராம்னு நான் பார்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து 2 பாதியாக வெட்டணும், அதுக்கப்புறம் 4 வெட்டணும், அப்புறம் தான் நீங்கள் இப்படி வெட்டணும். ரெண்டாவது ஸ்லேஸ்லாம் இது வெட்ட முடியாது, ஏன்னா அவிச்சிட்டதுனால தண்ணி ரொம்ப ஓவராக ஜூஸு ஃபுல்லாக வெளியாகும். ஓகேயா? இந்த அளவுக்கு நீங்கள் விதையெல்லாம் எடுத்துடணும். விதை இருக்கிற பழமாக இருந்தால் கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை போட்டுக்கிறோங்க. எல்லாத்தையும் கட்டி பண்ணி போட்டு ஜூஸஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. இல்லை ஜூஸான பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம கிட்டத்தட்ட பெரிய எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறோம். 11 பழம் இருக்குது. இதுக்கு வந்து அந்த சட்னி கரண்டி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 2.5 கரண்டி நான் போடுறேன். நீங்கள் 3 கரண்டி வரைக்கும் போடலாம். ஸ்பூனு கணக்கான ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடலாம், இல்லைன்னா 5 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இந்த கரண்டி வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி இந்தியாவிலேருந்து வாங்கி கொண்டு வந்து தந்தாங்க. எல்லா யூடியூபர் இதை யூஸ் பண்ணுறாங்கப்பா, நீனு யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து கொஞ்சம் சரியாக வராமல் இருக்குது. சரிப்பா, இந்த வெளில உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறலாம். நம்ம எதையுமே பழகினா தானே. ஓகேயா? அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்கப்பா. மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு 10 பல் பூண்டு, ஒரு 7லேருந்து 10 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் மிக்சியில் வந்து குறப்பாக அரைச்சிக்கிறேங்க. இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வினிகர் வந்து 2 கரண்டி ஊற்றுங்க. சட்னி கரண்டியில் கண்டிப்பாக 2 கரண்டி ஊற்றணும். ஸ்பூன் கணக்கு இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றுங்கப்பா. ஓகேயா? நான் சட்னி கரண்டியில் 2 கரண்டி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம மசாலா இதெல்லாம் நம்ம போடலாம். 100லேருந்து 150 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடுகு வந்து சட்னி கரண்டியில் 1 கரண்டி போடுறேன். அதே கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு வெந்தயம் போடுறேன். நீங்கள் 2 கரண்டி அளவுக்கு போடலாம். ஸ்பூனு கணக்குண்டா அது ஒரு 2 ஸ்பூனு, இது ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட போடலாம். அப்புறம் கருவேப்பிலை, பட்டை மிளகா ஒரு 2 மிளகாய் பிச்சு போடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஆனால் வெந்தயத்தை வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் அடுப்பை அடைச்சிருங்க. அடைச்சி நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு சில்லி பவுட்ரு வந்து நான் சட்னி கரண்டியில் 1.25 கரண்டி போடுறேன். நீங்கள் ஸ்பூனு கணக்குன்னா 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த எலுமிச்சை பழத்துக்கு போடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து பொடி பண்ணி போடணும் அப்படின்னா வெந்தயமும் கடுகையை வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து தூள் பண்ணி போடலாம். நான் வந்து இப்படி எண்ணெய்க்கில் இப்படியே போட்டு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அதனால் இப்படியே போட்டுறது. இதுவும் நல்லா தப்பாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் சூடாக இருக்கலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது எண்ணெய் சூடு பண்ணாமல் கூட ஊற்றி செய்யலாம். நான் இப்போ சூடு பண்ணி ஊற்றுறது. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஊற்றலாம். அது கோகோனட் ஆயில் முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வெயிலெலாம் தேவையில்லை. பாட்டில் கழுவி ரெடியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இது பண்ணிடுறோம், மேலே கக்கணும். இது நம்ம ஏற்கனவே போட்ட பழைய ஊறுகாய் வந்து இப்போ மதியம் செஞ்சேன். இப்போ வந்து இது வந்து ராத்திரியில் மேலே எண்ணெய் கக்கியிருக்காங்க பாரு. மறுபடியும் இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற வைக்கிற பாட்டில், பெரிய பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. 3 நாளைக்கு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நாள் தூக்கி நீங்கள் வந்து சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு பெரிய பாட்டில் தூக்கி ஐஸ் பெட்டிக்கில் வச்சிடலாம். உங்களுக்கு 1 வருஷம்னாலும் இது ஒன்றுமே ஆகாது. நல்லா நமுந்துவே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கடையில் ஊறுகாய் வாங்கவே மாட்டீங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 1 கிலோ ஊறுகாய் வந்திருக்கும். இதே முறையில் தான் நான் ஏற்கனவே போட்ட ஊறுகாயும் செஞ்சது. இந்த இருக்குது பாருங்களாம், நல்லா இருக்குது. சரி, இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குக்கிங் சேனலில் நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிகள், ஈஸியாக எப்படி செய்யலாம், எவ்வளோ கஷ்டமான ரெசிபியாக இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிற இதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒரு 3 நாளைக்கு இல்லை ஒரு 4 நாளைக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வெயிலில் வைக்கணும் அப்படின்னா இதை வெயிலில் வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்கு மேலே வெயிலில் வைக்கணும்னா மேலே ஒரு துணியை கட்டி ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்தீங்கன்னா கூட போதும். ஓகேயா? இப்படி நம்ம டெய்லி இப்படி மிக்ஸ் பண்ணி 5 நாள் எடுத்து நீங்கள் வந்து சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு பேலன்ஸை நீங்கள் ஐஸ் பெட்டிக்கில் வச்சிடலாம். 1 வருஷம்னாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.